ஓட்டியா பாத்து இரு. இப்படி வா வா, இந்த பக்கம் நான் கட் பண்ணி தரேன். நான் கட் பண்ணி தரேன், வா வா. ஒரு வெங்காயத்தை வெட்ட தெரியல. என்ன கத்தி இது? மொக்கையா இருக்கு. இந்த கத்திய வச்சா இத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? கையில புடிச்சாலே வழுக்குது. நல்லா தான் கட் பண்ணுது. கத்தினா யார் கட் பண்ணாலும் கட் பண்ணணும். நான் கட் பண்ணா வரவே இல்லையே. இந்த மொக்க கத்தி எங்க ஷார்ப்பா இருக்கும்னு யூஸ் பண்ற உங்களுக்கு தானே தெரியும். இரு, இந்தா இதுல வெற்றியா? முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. போ. எடுத்த உடனே வெங்காயம் தக்காளின்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் முன்னாடி அரிசி ஊற வைக்கணும்ல? ஆமால, அத மறந்துட்ட பாரு. பிரியாணி அரிசி எங்க? யாருக்கு தெரியும்? நீ வாங்கலையா? நீ தானே அரிசி வேண்டாம் இருக்குன்னு சொன்ன. இப்ப அரிசி எங்க? இரு, இங்கதான் எங்கயா இருக்கும் பாக்குறேன். அது அங்க இருக்கு பாரு. இதுவா? ஆமா. இது பாஸ்மதி அரிசில இதுலயா பிரியாணி பண்ணுவாங்க? இதுலதான் பிரியாணி பண்ணுவாங்க. ஆனா நான் சீரக சம்பா அரிசிக்கு தானே அளவு எடுத்து வச்சிருக்கேன். ஏய், எல்லாம் ஒண்ணுதான். இதே போடு. பாஸ்மதி அரிசிக்கு சீரக சம்பா அரிசியை விட 1/2 கப் தண்ணி கம்மியா ஊத்துனா போதும். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அண்ணன் பண்ணும்போது பாத்துருக்கேன். ஓ, ஃபியூச்சர்ல அப்ப எனக்கு வேலை கம்மி தான் இல்ல? இப்பவே நீ வேலை பார்க்க வேணாம் தான் சொன்னேன். நீ எங்க கேக்குற? ஆமா, எதுல அளக்குறது? அதுக்குள்ளே டம்ளர் இருக்கு பாரு. ஓ, இருக்கா? டம்ளர்ல அளவில்லையே. கடவுள் தான் காப்பாத்தணும். அந்த ஒரு டம்ளர் 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சரி, அப்போ ஒரு 6 டம்ளர் போட்டா சரியா இருக்குமா? 6 ஜாஸ்தி இல்ல. அப்போ ஒரு 5 போடவா? எனக்கு எங்கடி தெரியும்? நீ தான் அளந்து போடணும்னு சொன்ன. நீ 6 போடவான்னு கேட்ட, நான் 6 ஜாஸ்தின்னு சொன்னேன். இப்ப உடனே 5ன்னு குறைச்சிட்ட. அப்படியா? இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ செய். நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் 3 போடுறேன். ஓகே? போதும் போதும். 3. பல்லவா, அரிசியை ஊற வைக்கணும், தண்ணி எடுத்துட்டு வா. ஏய், அரிசியை கழுவலையா? கழுவணுமோ? சுத்தம். டேய் டேய், உண்மையே சொல்லு. இது வரைக்கும் நீ கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது சமைச்சிருக்கியா? இல்ல கிச்சன் பக்கம் அட்லீஸ்ட் நடந்தாவது போயிருக்கியா? சின்ன சின்னதா பண்ணிருக்கேன். பெரிய டிஷ் எல்லாம் எங்க அம்மா பண்ண விடாது. இங்க வந்தா கத்துக்கற? அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல வெளியில போ. நீ நிக்கிறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. போ, வெளியில போ. இரு, கை கழுட்டு போறேன். அண்ணே, நீ ஓகே தானே? சந்தாவை தேடி நாம 3 பேரும் இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் எனக்கு சரியான்னு தெரியலடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குடா. அண்ணே, ஃபிளைட் ஏறினதுல இருந்து நீ நினைச்சு தான் பயந்துட்டே இருக்கேன். சந்தாவுக்கு பிரச்சனை வந்துடும் நினைச்சு நம்ம எதுவும் செய்யாம விட்டா அவங்க பாட்டு சந்தாவுக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? அது உனக்கும் கஷ்டம் தானே? இல்லடா சோழா, நீ என்னதான் சொன்னாலும் நான் உன்னையும் நிலாவையும் கூட்டிட்டு சந்தாவை தேடி இவ்வளவு தூரம் வந்ததை நினைச்சா எனக்கு கொஞ்சம் நெருடலா தான்டா இருக்கு. அண்ணே, நீ நிஜமாவே சந்தாவை லவ் பண்றியா? டேய் சோழா, எனக்கு சந்தாவை பிடிக்கும்டா. அதுக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனமேட வரைக்கும் வந்தேன். ஆனா திடீர்னு சந்தாவை தேடி அவ வீட்டு ஆளுங்க துப்பாக்கியோடலாம் வந்து நிப்பாங்கன்னு நாம யாருமே எதிர்பார்க்கலையேடா. அவங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு வந்து அதுவும் கோயில வச்சு துப்பாக்கியை நிட்டுறானுங்க. அவனுங்களுக்கு எதை நினைச்சும் பயம் இல்லடா. அன்னைக்கு மட்டும் யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்றது? எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் உங்க எல்லார் உயிரையும் பணைய வைக்க முடியுமாடா? ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆளுங்களை தேடி அவங்க ஊருக்கே நாம வந்திருக்கோம். எனக்கு நல்லது நடக்கணும்னு நான் உங்களை பத்தி எல்லாம் யோசிக்காம என்னால இருக்க முடியாதுடா. எனக்கு அதை நினைச்சுதான் பயமா இருக்கு. அண்ணே, சில விஷயத்துல ரொம்ப யோசிக்க கூடாதுண்ணே. பட்டு இறங்கிடணும். நாம இறங்கியாச்சு, இனிமே என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். பிரச்சனை கண்டிப்பா வரும்ண்ணா. ஆனா தப்பா எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். நிலா நம்புற மாதிரி நாமளும் நம்புவோம். பாத்துக்கலாம். சரிடா.
சமைக்கிறாங்களா இல்ல பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டுறாங்களாண்ணா? தெரியலடா. வனதி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த பக்கம் வந்தீங்க பிச்சிருவேன். ஓகே ஓகே. குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. வாசனை வருதா? எனக்கு எதுவுமே வரலண்ணா, உனக்கு தான் வருதா? கருகிற வாசனை தான் வருது. இன்னுமா சமைச்சிட்டு இருக்கா? எம்மா வானதி, செஃப் வாமா செஃப். சொல்லுங்க அங்கிள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கு அங்கிள். இருங்க அங்கிள். நீ சமைச்சு நான் சாப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டிடும். எப்ப சாப்பிடுறது? டின்னர் தான் சாப்பிடணும். 5 நிமிஷம் இருங்க அங்கிள், எல்லாமே ரெடி ஆயிடும். 5 நிமிஷமா? இன்னும் ஒரு விசில் சத்தம் கூட வரல, அதுக்குள்ள எப்படி ரெடி ஆகும்? அங்கிள், அது தம் பிரியாணி அங்கிள். இருங்க, உடனே வந்துடுறேன். எது தம் பிரியாணியா? தம் பிரியாணியை குக்கர்ல பண்ற ஒரே ஆளு நீதாம்மா. நீ சமைச்சு இவனுக்கு போடு, நமக்கு தாங்காது. இப்பவே கை கால்லாம் விட விட ஆடுது. ஏய், சிக்கன் பிரியாணியா? அது சிக்காதுடா. நான் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட போறேன். டேய் டேய், எங்கடா போற? நான் ஒரு 100 ரூபா இருந்தா கொண்டு நானும் போய் சாப்பிட்டு வந்தேன். பசிக்கு. டேய், 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்டா. ஒழுங்கா உட்காந்துரு. அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. சாம உட்காரு. भैया आपने जो कहा वो कहाँ ही है? அண்ணே, என்ன சொல்றாரு இவரு? அவர் ஏதோ வேகமா சொல்றாருடா, ஒன்னும் புரியல. பிரதர், கொஞ்சம் பையா கொஞ்சம் பொறுமையா சொல்லு. பையா, मुझे हिंदी தெரியும், கொஞ்சம் ஸ்லோ போலானா? आपने जो कहा वो कहाँ ही है? எனக்கு தெரிஞ்சு மித்தா எங்கன்னு கேக்குறாரு. இந்த பக்கமான்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சா நாம சொல்லிருக்க மாட்டோமா? இல்ல, அவரே இந்திக்காரு. நான் சொல்றதுன்னு ஒரு புரிவா போகுது. அண்ணா, நீங்க ஒரு வாட்டி அனீஷ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். என்னாச்சுண்ணே? ஃபுல் ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான்டா. சரி இரு, சந்தாக்கு பண்ணி பாக்க. சரி பண்ணு. The number you are calling is either switched off or not சந்தா reachable போன் at the ஸ்விட்ச் ஆஃப்னு moment. வருதுடா. Please try later. இப்ப என்னென்ன பண்றது? இப்படியே கேட்டு பாப்போம்டா யார்கிட்டயாவது. சரி. भैया हम पहुंचे. சரி, வாங்க போலாம். நிலா, நீ ஏன் இறங்குற? இருக்கட்டும்ங்க, உள்ள உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? அண்ணே, சின்ன கிராமம் தானே சொன்னாங்க. எத்தனை வீடு இருந்துற போகுது? அப்படியே சுத்தனா கண்டுபிடிச்சிடலாம். போற வழியில யார்ட்ட கேட்போம். வா, முதல்ல வண்டியில ஏறு, வா. இல்ல வா பையா, चलो चलो, टाइम आ गया. பையா, அப்படியே ஊருக்குள்ள போங்க. நாங்க அட்ரஸ் சொல்றோம். ஊரு உள்ள அட்ரஸ் சொல்றோம். அதேதான்.